Praise the Lord. Good morning. Jesus Army Fellowship. Today, Word of God, 2 தெசலோனிக்கேயர் 1:11. ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருடைய நாமம் நம்ம இடத்துல மகிமைப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து அளிக்கிற அந்த கிருபை நம்ம மேலே நிறைவாக வரணும்னா நம்ம ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நம்ம அப்படி மகிமைப்படுத்துவோமானால் கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார். அதனால் நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். அப்பொழுது நமக்கு அவருடைய கிருபை அந்த மேலே இருக்கும். நம்ம எதை குறித்து சோர்ந்து போக வேண்டாம், கலங்கி நிற்க வேண்டாம். எனக்கு கர்த்தருடைய கிருபை நம்மள இருக்கிறது. அதனால நம்ம நிற்பது நிர்மூலமாகாதது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை தான். ஆகையால் அந்த கிருபையை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார்.